இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா working with boolean values, making decision with if statement, using switch statement and adding iterations. ஸோ நாங்கள் பார்த்தோம் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த கோடிங்கில் நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருந்த விளங்கியிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ நான் இதுவரைக்கும் பார்த்த எல்லா கோடிங்குமே ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் ஒன் நீங்கள் நோட் பண்ணி தான் விளங்கிருக்கும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி உண்டோ, அல்லது ஒன்று இருக்கக்குள்ளே அதை பிரேக் பண்ணிவிட்டு இன்னொன்றுக்கு போகிற மாதிரியோ, இல்லாட்டி மிடில் ஒன்று ரன் பண்ணிவிட்டு எகெயின் டொப்புக்கு போயிட்டு எகெயின் பொட்டத்துக்கு அப்படி சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸான லொக்கேஷனில் ரன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் நான் பார்த்தில்ல. ஒன் ஆஃப்டர் ஒன், இந்த லைன் அப்புறம் அடுத்த லைன், அடுத்த லைன் அப்புறம் அடுத்த லைன், அப்படி ஒரு சீக்வன்ஸ் தான் இதுவரையும் பார்த்தோம். ஸோ இங்கே அந்த ஸ்டேஜ் நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு சினேரியோவுக்கும் ஏற்ற மாதிரி அந்த கோடிங் டிஃப்ரெண்ட் எக்ஸஸ்லேயும் ஆங்கிள்ஸ்லேயும் ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், டிசிஷன் மேக்கிங், பூலியன், இட்டரேஷன்ஸ் இது எல்லாமே வரும். ஓகே, அது என்னென்று அப்படி என்ன இருக்குதுன்றதை இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும், உதாரணத்துக்கு ஜாவா பைத்தனோ ஏதோ படிச்சிருந்தாலும் இது படிச்சிருப்பீங்க. இந்த ஃபோர் லூப், இஃப் கண்டிஷன்ஸ், ஸ்விட்ச், டூ வைல், டூ அப்படி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் C# பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இஃப் கண்டிஷன்ஸ் பார்த்துருந்தாலும் விளங்கிருக்கும், ஸ்விட்சோ எதை பார்த்துருந்தாலும் அங்கே ஒரு பூலியன் ஸ்டேட்மெண்ட் எதுங்க. பூலியன் அப்படிங்கிறது தமிழில் சொல்லணுன்னா ஒரு கண்டிஷனை கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரூ ஓ ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒன் ஓ இது நடந்தா இது, அது நடந்தா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது பூலியனுக்குரிய ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ நாங்கள் இதுதான் பூலியன் மெயின் கான்செப்ட். ட்ரூ ஓ ஃபோர்ஸ், இது சரி உண்மையோ பொய், இது சரியோ தவறு, அந்த மாதிரி இது இருந்தா இப்படி அது இருந்தா இப்படி இந்த மாதிரி தான் நான் பார்ப்போம். பொதுவாக இங்கிலீஷ்லேயும் இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் படிச்சுதான் தெரிஞ்சிக்கும். இஃப் ஐ கோ தேர் ஐ வில் மீட் ஹிம். ஸோ நான் போனால் தான் மீட் பண்ணுவேன், அப்போ இது நடந்தால் தான் அது அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது வரும். ஸோ ட்ரூ ஓ ஃபால்ஸ் இஸ் தேர். ஸோ பூலியன் வேல்யூஸ் பூலியன் டைப். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் அது 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும். நான் டெமோலையும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் குயிக்காக தியரியை பார்த்துட்டு போவோம். ஸோ பூலியன் நாங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு அது ஒரு டேட்டா டைப். வி யூஸ் திஸ் வேர்ட் பூல். ஓகே, ஸோ அதுதான் இப்போ ஒரு சி என்ற பூலியனை க்ரியேட் பண்ணி அதுக்கு ட்ரூ அண்ட் அலைன் பண்ணுறோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணால் அந்த ட்ரூ பிரிண்ட் ஆகும். நான் அதை எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் எ வே ஆஃப் யூஸிங் பூலியன். ஓகே, ஸோ இங்கே அடுத்த பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். பூலியன் ஆப்ரேட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இது எங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. டபுள்ஸ் ஈக்குவல் இது இதுக்கு ஈக்குவலாக இருந்தால், ஓகே, இது ஈக்குவல் இல்லை ஈக்குவலாக இருந்தால் வர மாதிரி தான் வரும். ஏ ஈக்குவல் பியும் ஏ டபுள் ஈக்குவல் பியும் ஒன்று இல்லை. ஸோ அதை நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்கோம். ஏ ஈக்குவல் பின்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏ பிக்கு சமன், அதான் ஒன் ஈக்குவேஷன் ஒன் ஆப்ரேட்டர் வந்தால். ஓகே, ஸோ இங்கே டபுள் ஆகிக்குது. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் டபுள். அப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ பிக்கு ஈக்குவலாக இருந்தால், இது நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல் மீன் ஏ பிக்கு ஈக்குவல் இல்லாட்டி. இதெல்லாம் கன்ஃபார்ம் இல்லை, ஒரு கொஷனோட வரும். இப்படி இருந்தால் அப்படிங்கிற கொஷனில் ஏ இது கிரேட்டர் தெனோ ஈக்குவல். இப்போ உதாரணத்துக்கு ஏ 10 விட பெருசாக இருந்தால், இங்கே வைக்கிறது கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ ஈக்குவல். ஸோ இது கிரேட்டர் தெனோ லெஸ் தென், இது கிரேட்டர் தென் ஈக்குவல் லெஸ் தென் ஈக்குவல் அப்படின்னு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தெனோ ஈக்குவல் டு 5, ஏ 5 அல்லது 5 விட சின்ன. ஓகே, அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது operators usage. Age is equal to 45. True if value of age is effectively equal to 45, otherwise it's false. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்
சிங்கிள் ஈக்குவல் வந்து அது வேல்யூ சமன். ஸோ இது வந்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நாங்கள் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அந்த ஏஜ் வந்து 45க்கு ஈக்குவலாக இருந்தால் ஒன்லி இது ட்ரூ, அதர்வைஸ் இட் ஃபோர். ஸோ அது என்ன அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் ஏஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஏஜ் வந்து 0 இல்லாட்டி தான் அது ட்ரூ. ஓகே, இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, யூஸிங் பூலியன் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். நாங்கள் டெமோ பண்ணக்குள்ளே உங்களுக்கு அப்போ தான் ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது நல்லா கிளியராக விளங்கும். ஓகே, ஆல்ரைட். பூலியன் இப்போ ஒரு வெலிட் ஏஜ் அப்படிங்கிற பூலியன் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏஜ் வந்து 18 விட சமனா அல்லது பெருசா. இப்போ உதாரணத்துக்கு ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு இந்த சினேரியோக்கு யாராவது ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 80. ஸோ இது ஏஜிட பெருமானம் இந்த சினேரியோக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஏஜிட வெளியே ஒன்று சொல்லுவோம். Hello guys, you can open mouth, otherwise it be a practical session. Yeah, child adult வந்து பார்க்கணும். sorry. child adult வந்து பார்க்கறது. Wait, I forgot to share the screen now. Okay, so sorry. So no one didn't tell me. Alright, so இதுவரை நாங்கள் பார்த்தது வந்து அதுதான் நான் பார்த்தேன் என்ன ஒருத்தருமே பேசலை. ஆல்ரைட், ஸோ நாங்கள் எவ்வளோ நேரத்துக்கு பார்த்துருக்கிறது பூலியன் வேல்யூஸில் கண்டிஷன்ஸ். இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வேண்டிய டைம். ஓகே, டோன்ட் வரி தென். ஸோ இதுவில் வந்து ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இதுதான் நான் இப்போ கேட்டுக்கொண்டிட்டு இருந்தது. ஸோ பூலியன் வேல்யூ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 18. இந்த சினேரியோக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் யாராவது. எனிவன்? ஸோ ஏஜ் வந்து 18க்கு சமன் அல்லது பெரிது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூன்னு சொல்லுவோம். என்ன தெரியாதா? இல்லை நான் எக்ஸாம்பிள் சினேரியோ கேட்கல. இப்போ இந்த கண்டிஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஏஜுக்கு ஒரு வேல்யூ சொல்ல சொன்னேன். இப்போ ஏஜ் வந்து 18க்கு சமன் அல்லது 20. ஆ 20. ஓகே, கரெக்ட், 20. ஓகே, 18 வருமா வராதா? வரும். ஓகே, கரெக்ட். ஓகே, இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் இது வந்து நாங்கள் தெளிவாக இருக்கணும். ஈக்குவல் கிரேட்டர். ஸோ இது வந்து 18 அல்லது 18 கூட. ஓகே, செகண்ட் சினேரியோ இந்த டபுள் எண்ட். ஸோ இங்கிலீஷில் நாங்கள் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது எண்ட். ஸோ அந்த எண்டு வந்து இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணக்குள்ள அந்த எண்ட் யூஸ் பண்ணால் இது வந்து வெளியீடு ஆகுறதுக்கு இந்த கண்டிஷனும் சரியாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் சரியாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு வெளியீடு. ஓகே, உதாரணத்துக்கு நான் ஒரு வெளியீடு பேஜை வெளியீட் பண்ண போகிற ஒரு சினேரியோக்கு இது ரெண்டும் ஷூட்டபிளாக இருந்தால் தான் இந்த வெளியீடு ஏஜ் வந்து ட்ரூ, அது வந்து வெளியீடு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் ஏஜ் வந்து 18+. சிம்பிளாக சொல்கிறேன்னா 18+. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 65. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் வேல்யூ. ஸோ இதுக்கு ஏஜுக்கு எந்த வேல்யூ சூட்டபிள்? ஸோ இதுக்கு 20 மாதிரி இதுக்கு என்ன வேல்யூ வரும் சூட்டபிளா? ஹரி அப். 50. ஆல்ரைட். ஓகே, ஸோ இது வந்து 50 கரெக்ட். ஓகே, உதாரணத்துக்கு 50 ஏன் சாத்தியம்? வந்து ஏஜ் வந்து ஈக்குவலோ லெஸ் தென் டு 65. இப்போ 65க்கு ஈக்குவலாகவும் அல்லது சமனாக இருக்கணும். சாரி, ஈக்குவல் இல்லாட்டி சின்னனாக இருக்கணும். ஓகே, 65. இப்போது இது ஒரு சினேரியோ, இது ஒரு சினேரியோ. இது ரெண்டுக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு வெளியே சொல்லுங்க பார்ப்போம். தனித்தனியாக பார்த்தோம், ரெண்டுக்குமே வெளியிட ஆகிற மாதிரி. இதுக்கும் சூட்டபிள் ஆகிக்கணும் அந்த வேல்யூ, இதுக்கும் சூட்டபிள் ஆகிக்கணும். 30 வயசு. ஓ, 30 வருஷம் கரெக்ட். ஓகே, இப்போ நான் பார்த்த விளக்கம். இப்போ இதுதான்
இதுதான் எங்கள்ட இந்த சினேரியோஸ். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமிங் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள அதுக்கு சில சந்தர்ப்பத்தில் இப்படியான லாஜிக் ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டி வந்தால், இப்போ எம்ப்ளாயி ஒன்று கம்பெனிக்கு ரெக்ரூட் பண்ண போகிறோம்டா ஒரு ஏஜ் லிமிட் ஒன்று பார்ப்போம். நீ ஒரு கேம்பஸ் அப்ளிகேஷன் போடும்போதும் பிலோ 18 not allowed and above 35 not allowed, like that they mention. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கம்பெனிக்கு பிலோ 18 அது சில்ட்ரன், 65 என்ன ஓல்டு, ஸோ ரெண்டுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வெலிடேட். ஸோ இது ஒரு பூலியன் சினாரியோ. ஓகே, இன்னொன்று பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ ஏற்கனவே பார்த்தது டபுள் எட், தட் ஒன் எண்ட். ஸோ அதுவும் சரியாக இருந்தால் இதுவும் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சினாரியோ வந்து அக்செப்டபிள். ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஓ. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஏற்கனவே நான் பார்த்தேன் இந்த சினேரியோ, இந்த லாஜிக்கலும் இந்த லாஜிக்கில் ரெண்டில் எது சரியாக இருந்தாலும், ரெண்டும் சரியாக இருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒன்று சரியாக இருந்தாலும் இது வந்து அக்செப்டபிள். உதாரணத்துக்கு இந்த சினேரியோவில் ஏஜ் வந்து 30யோ 50யோ 20யோ 64ஓ 65ஓ சாத்தியம். எதை போட்டுட்டாலும் இது ரெண்டு சினேரியோவும் சூட்டபிள் ஆகி வெலிட் ஏஜ் வந்து ட்ரூவாக இருக்கும். பட் இங்கே வந்து இவங்க வந்து போட்டிக்கிற ரெண்டு சினேரியோஸ், ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18, ஏஜ் இஸ் லெஸ்டர் தென் ஈக்குவல் டு 65. இதுக்கு வந்து ரெண்டு சினேரியோவையுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணணுமென்று அவசியம் இல்லை. இருந்தால் நல்லம், இல்லாட்டியும் நல்லம். ஓகே, அப்போ அதே மாதிரி ஒரு கன்சிடர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு நாங்கள் என்ன சொல்லலும் 18 ப்ளஸ், ரைட். இதுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 66 போட்டால் ஏஜ் வந்து வெளிடா இல்லையா? இங்கே குயிக்காக சொல்லணும். 66 இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கா சார்? இல்லை, டோட்டலாக வெளிட் ஏஜுக்கு இந்த ஏஜ் வந்து வெளிட் ஆகணும். இந்த சினேரியோவுக்கு இப்போ நான் ஏஜுக்கு வந்து இப்போ நான் வெளிட் பண்ண போகிறேன். இப்போ நான் 66 வெளிட் ஏஜ் ஈக்குவல்னு கொடுத்தா இந்த சினேரியோவை செட்டிஸ் பண்ணுமா பண்ணாதா? வெளிட் ஏஜ் ட்ரூ ஓ ஃபோர்ஸ்? இப்போ நான் ஏஜ் தான் வெளிட் பண்ணும். ட்ரூ. ஏன் ட்ரூ? ஓர் ஆபரேட்டர் போட்டிருக்கிறதால. ஓகே, வெரி குட். ஸோ இங்கே நாங்கள் பார்த்தோம், இதுதான் இதில் இருக்கிற லாஜிக்கல் திங்கிங். ஸோ நாங்கள் இங்கே பார்த்தது நேரத்தோட இது வந்து எண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நாங்கள் கொடுக்குற வேல்யூ ரெண்டு சினேரியோக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா மட்டும்தான் ஏஜ் வந்து வெலிட். இங்கே வந்து என்ன சொல்கிறோம்னா, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சரி, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சரி. இப்போ ஏஜுக்கு நாங்கள் 66 கொடுத்தா அது ஃபர்ஸ்ட் சினேரியோவை சாட்டிஸ் பண்ணாது. பட் செகண்ட் வந்து சூட்டபிள். சாரி மிஸ்டேக் மாறி சொல்லிட்டேன். அந்த 66 போட்டால் இதை சாட்டிஸ் பண்ணும். ஏன்? 66 வந்து கிரேட்டர் தென் 18. எனக்கு தெரியும் 18 பெரிய வயசு ஒன்று தான் 66. ஆனால் இதை வந்து சாட்டிஸ் பண்ணாது. ஏன்? ஏஜ் வந்து 65 சின்ன இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் கொடுத்துக்கிற வேல்யூ ஆஃப் ஏஜ் இஸ் 66. அப்போ நாங்கள் கொடுத்துக்கிற 66 இதில் டிஃபைன் பண்ணிக்கிறது 65க்கு சின்ன இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அது. ஏன்னா இது நாங்கள் 65 கீழே இருக்கிறத நான் பார்க்குறோம். பட் இதை சாட்டிஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ் பண்ணணுமென்ற அவசியம் இல்லாததால் இது ஒன்றை சாட்டிஸ் பண்ணினாலும் ஏஜ் வந்து வெளிட். இந்த சினேரியோவை பொறுத்த வரைக்கும் 66 வந்து இது ட்ரூவாக தான் கன்சிடர் பண்ணும், இதை சாட்டிஸ் பண்ணுறதால. ஓகே, உதாரணத்துக்கு 15 ட்ரூ ஓ ஃபால்ஸ்? எனிவன்? ட்ரூ. 15 வந்து இதை சாட்டிஸ் பண்ணாது. பட் பிலோ 65 65க்கு கீழே தான். ஸோ அதனால் இதை ட்ரூவா, இதை ட்ரூ. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ ட்ரூ. ஆல்ரைட், இப்போது ஏஜ் வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் ப்ளஸ் நம்பரில் தான் சொல்லுவோம், அப்படி தானே? வயசு கேட்டால் -5 ஏஜ் அப்படி சொல்கிறதில்லே. ஸோ ப்ளஸ் தான் நார்மலாக. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஸ் இன் திஸ் சினேரியோ லெட்ஸ் திங்க் லாஜிக்கலி. ஏஜ் வந்து -5 அப்படின்னு கொடுத்தா இங்கே என்ன வெளிட் வரும்? வெளிட் ஏஜ் ட்ரூ ஓ ஃபால்ஸ்? ஃபார் திஸ் ஹியர் ஒன்லி. ஓகே, ஏஜுக்கு வந்து -5 நான் கொடுத்தா என்ன ஏஜ் வந்து வெளிடா நாட் வெளிடா? ஹரி அப்.
minus 5. Anyone? Quickly, right or wrong, it's not a problem. So நீ சரியா பிள்ளைய பிரச்சனை இல்லை, நீ just answer it. 8 minus 5. Hurry up. Don't waste the time, okay? So otherwise it will be a problem. So we need to cover this section today. Anyone? True, sir. That is the correct answer. Because இங்கே நாங்கள் வந்து ஏஜுக்கு மைனஸ் வேல்யூ கொடுக்கலாமா இல்லையான்றது செகண்ட் ஸ்டேஜ். அது வந்து ஏஜை பற்றி இங்கே பேசப்படலை. ஏஜ் எந்த டேட்டா டைப் ஒன்றுமே நாங்கள் சொல்லலை. ஓகே, ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது ஏஜ் இஸ் -5 அப்படின்னு கொடுக்க இயலுமா இல்லாத இயலும். ஏஜுக்கு -5 கொடுத்துட்டு இங்கே வெளிட் ஏஜை பார்த்தா தட் இஸ் ட்ரூ. பிகாஸ் இதில் எந்த கண்டிஷனை சாட்டிஸ் பண்ணும்? ஏஜுக்கு -5 போட்டால் எந்த கண்டிஷனை சாட்டிஸ் பண்ணும்? இந்த ரெண்டுலையும் anyone? ஏஜுக்கு -5 போட்டால் இதை சாட்டிஸ் பண்ணுமா இல்லாட்டி இதை சாட்டிஸ் பண்ணுமா? ஹலோ, ஹரி அப். என்ன விளங்கலையா? அந்த கேள்வி விளங்கலையா? guys hurry up. ஏஜுக்கு வந்து -5 போட்டால் எந்த சினேரியோ சாட்டிஸ் பண்ணும் இதில்? ரைட் ஆர் ராங், ப்ளீஸ் ஹரி அப். Age less or equal 65. ஸோ நான் பார்த்தா ஏஜ் வந்து 65 சின்னதாக இருக்கணும் தான் சொல்லியிருக்கோம். அது ப்ளஸ்ஸாக இருக்கணுமா மைனஸாக இருக்கணுமா, 0க்கு லெஸ்ஸாக போகக்கூடாது, எதுவுமே சொல்லலை. ஓகே, -100 என்றாலும் அதுவும் சூட்டபிள். ஏனெண்டா நாங்கள் சொல்கிறது 65க்கு கீழே இருந்தால் சரி. ஸோ கட் அண்ட் ரைட். ஓகே, அது மாதிரி தான். ஸோ அந்த சினேரியோவில் இதை சாட்டிஸ் பண்ணுறதால வெளிட் ஏஜ் வந்து இந்த சினேரியோக்கு, ஓகே, ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஏஜுக்கு மைனஸ் வெளி கொடுக்குறதில்ல. பட் இந்த சினேரியோக்கு நீங்கள் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு -5 வெளிட் ஏஜ் இதை கொடுத்தீங்கன்னா அது வந்து ட்ரூன்னு தான் வரும். ஓகே, ஆல்ரைட். அதனால தான் நாங்கள் கண்டிஷன் கொடுக்கும்போது வெரி கிளியர் அடிக்கணும். இந்த எண்டுக்கு பதிலாக ஓவர் போட்ட வேண்டாம், சரியா? டோட்டல் சிஸ்டம் க்ளாஸ். பிகாஸ் இது எல்லா நம்பருக்குமே வெளியீடு ஆகிக்கும். இந்த நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துட்டாலும் ஆல்வேஸ் ட்ரூ தான் வரும். எஸ் ஆர் நோ? நீங்கள் எதுக்கு ஃபோல்ஸ் வர ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்போம். நம்பர் இருக்குதா? ஏதாவது ஒரு நம்பர் இதுக்கு ஃபோல்ஸ் வர மாதிரி இந்த சினேரியோக்கு இமேஜ் பண்ணி பாருங்க. சம்டைம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஒரு வேல்யூவும் வராது. ஏனெண்டா நல்லா யோசிச்சு பாருங்க. 18 ஏஜ் வந்து 18 பெருசாக இருக்கணும்னு சொல்கிறோம். 18 பெருசானா எத்தனையும் வரையலும். ஸோ +ல 18க்கு மேலே எல்லாம் வரும். ஓகே, 65 சின்ன நாமிரிக்கன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே 65லேருந்து அப்படியே போனால் மைனஸில் எத்தனை வரைக்கும் வரும். அப்போ ப்ளஸ்லையும் எப்படியும் வரும், மைனஸ்லையும் எத்தனையும் வரும். ஸோ இதுக்கு வந்து ராங்கான ஒரு ஆன்சர்ஸ், அதாவது இன்வெலிட் ஏஜ் வந்து கொடுக்கவே முடியாது. அது வந்து தெளிவாக இருக்கணும். நீங்கள் இப்படி இதுக்கு பதிலாக இதை போட்டிங்களோ சிஸ்டம், அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுமே இல்லை. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு எரர் காட்டாது. சாதாரணமாக நீங்கள் கோடிங்கில் டைப் பண்ண ராங்காக டைப் பண்ண எரர் காட்டுமே. பட் இதுக்கு வந்து எரர் காட்டாது சாதாரணமாக. அது வந்து அதுக்கு தேவையில்லை நம்ம சொல்கிறது சரியா பிள்ளையான்னு பார்க்குறதுக்கு. அது லொஜிக்கலாக சரியாகுதான்னு மட்டும்தான் செக் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஓவர் போட்டிங்கன்னா சாதாரணமாக பார்க்கல எங்களை கண்ணுக்கு விளங்கவும் மாட்டேன். இப்போ நிறைய கோடிங் டைப் பண்ணிட்டு வரக்குள்ள இது வந்து எரரும் காட்டாது. ஸோ என்னடா இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல டைம் எடுக்கும். பட் C# கொஞ்சம் அட்வான்ஸான ஹெல்ப் ஒன்று இருக்குது இதுக்கு. இப்போதைக்கு அதெல்லாம் சொல்லலை. சாதாரணமாக கோடிங்கில் எந்த எரரும் காட்டாது, நீங்கள் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து நாங்கள் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸுக்கும் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து டெமோ வந்து பார்ப்போம். அதுக்கு முதல் இஃப் ஸ்டேட்மெண்ட் வாரத்துக்கு முதல். ஓகே, ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது வந்து என்ன பார்த்துக்கிறோம், பூலியன் லாஜிக்கும் ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ். அதை பார்த்துட்டு இஃப் கண்டிஷனுக்கு போவோம்.
All right. I hope Visual Studio visible to you all. All right. ஸோ இப்போ நாங்கள் சின்ன சின்ன சினேரியோவாக பார்த்துட்டு போவோம். ஓகே. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முதல் இது அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம். நீ ஓப்பன் பண்ணினா தான் நீ பேசினா தான் கிளாஸ் வந்து மோ இன்ட்ரடக்டிவாக இருக்கும். ஓகே. ஓகே. ஏஜ் வந்து 23 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. பூலியன் ஏ ஈக்குவல் ஏஜ் இஸ் 23. ஓகே, இங்கே பாருங்க லைன் நம்பர் 7ல் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்கிறோம். பூலியன் ஈக்குவல் டு ஏன்னு போட்டுட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் ஈக்குவல் டபுள் ஈக்குவல் ரெண்டு பார்த்தோம். இங்கே வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஜ்ன்னு போட்டுக்கிறோம். ஏஜ் இஸ் டபுள் ஈக்குவல் டு 23. இதில் மீனிங் யாராவது சொல்ல முடியுமா? இதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு எடிஷனலாக ஒரு பிரிண்டிங்கும் போடுவோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணே. ஓகே. ஆல்ரைட். ஸோ நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23. இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. பிரிண்ட் இதில் என்ன அவுட்புட் வரும், இதில் என்ன அவுட்புட் வரும், அதை கொஞ்சம் யாராவது சொல்லுவோம் குயிக் ஹரியா. பிள்ளைய சரியா பிறகு முயற்சி செய்கிறது தான் முக்கியம். ரைட் ஓ ராங் ஓ ஃபெயிலியர் இஸ் நெக்ஸ்ட். ட்ரை பண்ணாதவன் தான் ஃபெயிலியர் அடி பண்ணிப்போம். ஓகே, ஹரியா எனிவன் குயிக் பிகாஸ் we are running out of time. ரைட் ஓ ராங் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் முயற்சி செஞ்சு சொல்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கணும். ஸோ அதுதான் தைரியம். எனிவன் ஹரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு 23 வரும். ஓகே, வெரி குட். ஓகே, செகண்ட் செகண்ட் ட்ரூண்டு வரும். ஸோ நீங்கள் தான் அந்த கன்செப்ட் சரியாக விளங்கிட்டிருக்கீங்க. என்னென்னா நீங்கள் நல்லா பாருங்க, ஏஜ் இஸ் 23. இது வந்து எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். எப்படியும் இது வந்து நோ ப்ராப்ளம். ஏஜை வந்து 23 அசைன் பண்ணிக்கணும். ரெண்டாவது இந்த பூலியன் இந்த 9 ஸ்டேட் 9 நான் நம்பர் சொல்கிறது வந்து இந்த இயர் நம்பர். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ரிமெம்பர் சம்டைம் ஐ சே லைன் நம்பர் 7, லைன் நம்பர் 15, லைக் தட் மீன்ஸ் this numbers. Okay, let's see. Boolean a, line number 9, boolean a equal to age. Age is double equal to 23. அதாவது என்ன நாங்கள் சொல்கிறோம்னா இது விளங்கினா இந்த செக்ஷனில் வர கன்ஃபியூஷன் ஒன்றும் விளங்க குழப்பம் வராது. ஸோ ஏ வந்து ஏஜுக்கு நாங்கள் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஜ். தேர் இஸ் நோ மோர் கன்ஃபியூஷன். பட் அதுக்கு பிறகு சொல்கிறோம் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு கேட்கும். ஏ வந்து ஏஜுக்கு ஈக்குவல். ஓகே, ஏஜ் வந்து 23க்கு ஈக்குவலா அப்படின்றது கொஷின் மார்க் தான். இது அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏஜ் வந்து 23க்கு ஈக்குவலா? எஸ், அதை நாங்கள் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஏஜ் இஸ் 23 இஸ் ஏ இஸ் ட்ரூ. இதுக்கு வரும் ட்ரூ. ஓகே, அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை பண்ணுறேன். லெட்ஸ் see. அடுத்த செக்ஷனுக்கு. ஆல்ரைட். ஓகே, ஸோ நாங்கள் இதை வந்து பிரிண்ட் பண்ணினா என்ன நடக்குது பார்ப்போம். ஓகே, ஏஜ் இஸ் 23, ஏஜ் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ அதுதான் அந்த விஷயம். இப்போ அதை அடுத்தது பார்க்க போகிறோம். பூலியன் பி ஈக்குவல் டு ஏஜ். அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் குறைய இருக்கும். ஏன்? இங்கே டபுள் ஈக்குவல், இங்கே வந்து இது வந்து நார்மல் சினேரியோவுக்கு இது இதில் வேல்யூஸ் யாராவது சொல்லுங்க குயிக்காக. ஸோ பூலியன் பி ஈக்குவல் டு ஏஜ். ஏஜ் வந்து பிக்கு சமன். ஏஜோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 23. இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும்? இங்கேயும் இங்கே ஃபால்ஸ். ஓகே, இங்கே அங்க ட்ரூ. லெட்ஸ் see.
நானும் இன்னும் எனக்கு நான் செக் பண்ணி பார்க்கல. ஓகே, நீங்கள் சொன்னது யார் ஆன்சர் பண்ணப்போ? ஓகே, ஆல்ரைட், வில் சி. ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 23 வந்து ஃபால்ஸ். ஏன்? சாரி, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென் 23. ஏஜ் வந்து 23 ஆகிக்கிறதால 23 என்ற பெருசுங்கிறது வந்து ஃபால்ஸ். ஓகே, கரெக்ட். Age is greater than equal to 18 and age is less than equal to 65. Age is between 18 and 65. இதோட அர்த்தம் அதுதான். உதாரணத்துக்கு 18 கூடண்டா எத்தனையும் வரும், 65 கீழேண்டா 18 இருந்து 65க்குள்ள. ஸோ 23ங்கிறது 18லேருந்து 65க்குள்ள இருக்கிறதால ஏஜ் இஸ் 23 is true. ஓகே, ஆல்ரைட். ஸோ அதுவும் கரெக்ட். நாங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்துருந்தாங்க, அதுக்கு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுங்க. ஸோ பூலியன் டி, இதுக்கு ஓ போட்டுட்டு டி, இதில் வெளியே வந்து டி, டிக்கு வந்து நாங்கள் ஒரு வெளிவாக கொடுப்போம், பார்ப்போம் டிக்கு ஃபஸ்ட்டுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, எங்கே டிஃபைன் பண்ணி. ஓகே, நாங்கள் இது என்ன எரர்ண்டா, ஏற்கனவே டி என்று நாங்கள் இங்கேயும் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எரர் காட்டுது. இப்போ நான் ஒரு XYZன்னு போடுவோம். ஸோ இது வந்து நாங்கள் தொடர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுறதால இது நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ண வேரியபிள் கொடுப்பட்டு எரர் காட்டுது. ஓகே, இங்கே டி வந்து இந்த இருக்கிறது ஏஜ் இஸ் பிட்வீன் 18 and is true. இது வந்து எப்போவுமே ட்ரூவாக தானே இருக்கும். ஏனெண்டா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஓ கண்டிஷன் வந்ததால். இதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இப்படி வந்து போடுவோம். ஸோ பார்ப்போம். XYZ இது ட்ரூ. இப்போ நான் ஏஜுக்கு வந்து மைனஸ் இது எக்ஸாக்ட் பண்ண வெயிட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். -52ன்னு கொடுத்துருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் இன்டிஜர் ரேஷியோ வந்து -60 -2 ப்ளஸ் சம் வேரியன்ட், ஐ திங்க் 8 டிஜிட் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த வேரியபிளில் வரும். இப்போ இங்கே வந்து ஒவ்வொன்றையும் வேல்யூஸு பார்ப்போம். ஏஜ் இஸ் -52, ஏஜ் இஸ் -52. செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் அது வந்து 52க்கு ஈக்குவல், சாரி 23க்கு ஈக்குவல் இல்லை. ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 23யும் ஃபால்ஸ், அது வந்து லெஸ் தென். ஓகே, ஏஜ் இஸ் பிட்வீன் 18 and 65 ஃபால்ஸ், அண்ட் அது வந்து மைனஸில் இருக்குது. ஏஜ் இஸ் பிட்வீன் 18 and 65, இது வந்து இந்த சினேரியோ நான் பார்த்தேன். இந்த சினேரியோ இது வந்து ட்ரூன்னு தான் வரும். எந்த நம்பர் போட்டுட்டாலும் இதுக்கு ட்ரூ தான் வரும். ஏனெண்டா இது வந்து அதையும் எடுக்குது இதையும் எடுக்குதுன்ற கண்டிஷனில் வருது. இதுவரையும் கிளியர் தானே? எனி டவுட்ஸ் அப் டு நவ்? Any doubts? Clear, sir. Okay, நான் இப்போ அடுத்த செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஏஜ் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள், அதுக்கு 16, ஏஜ் 2 64, பூலியன் டி. ஸோ இங்கே வந்து ஒரு பூலியன் வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் வேரியபிள். ஏஜ் இஸ் greater than equal to 18 and age 2 is less than equal to 65. இதுடைய வேல்யூ. ஓகே, இப்போ யாராவது சொல்லுங்க, இது ரெண்டுடையும் வேல்யூஸ் எப்படி வரும்? ஸோ ஏஜ் 1 is 16, ஏஜ் 2 is 64. இப்போ வந்து டி என்ற பூலியன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏஜ் 1 is greater than 18 and ஏஜ் 2 is less than or equal to 65. டி வேல்யூ என்ன வரும்? அடுத்ததுன்னு சொல்லுவோம்.
இதுதான் இதில் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ட். இது கிளியர்னா அவனுக்கு எல்லாம் கிளியர். எனிவன் எனி ஜீனியஸ்? false, ஓகே ஃபால்ஸ். அடுத்தது true, any other answers? All right, let's see. Okay, no other answers, right? Okay, false. முதலாவது என்னண்டா ஏன் அப்படின்னா இங்கே நாங்கள் வந்து எண்ட் போட்டால் ஒரு விஷயத்தை ஞாபகம். நீங்கள் லாஜிக் கேட்ஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூலியன் அல்ஜிப்ரா ஐசிடியில் லெஸ் தென் அந்த மல்டிப்ளிகேஷன், அதாவது எண்டு வார இடத்துல, அதாவது பெருக்கிற எண்டுக்கு வந்து சொல்லுவாங்க பெருக்கிற, ஓக்கு வந்து ப்ளஸ் கூட்டுறன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எண்டு வந்து இந்த டபுள் எண்ட் வர்றது வந்து மல்டிப்ளிகேஷன் சாதாரணமாக சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சினேரியோ மைனஸ் ஓ ட்ரூ ஃபோல்ஸ், ஒரு சினேரியோ மைனஸோ ஃபோல்ஸ் என்றால் அடுத்தது டோட்டல் வேல்யூ வந்து ஃபோல்ஸாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஏஜ் வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் 18 கூட இருந்தால் இது ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். பட் ஏஜ் 1 வந்து 16, அது ஃபோல்ஸே. அடுத்த கண்டிஷனை பார்க்க தேவையில்ல. ஒன்று ஃபோல்ஸ் என்றால் அடுத்தது டோட்டல் பூலியன் வேல்யூ இஸ் ஃபோல்ஸ். ஓகே, எண்ட் வந்தால் தான். ஓகே, ஓவண்டா வேறு சினேரியோ ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறது அது மாதிரி. இப்போ வந்து இங்கே வந்து ஏஜ் 2 இந்த வரைக்கும் 64 வந்து, அப்போ இது வந்து ட்ரூ ஓ ஃபால்ஸ்? இந்த பார்ட் மட்டும், இந்த பார்ட் மட்டும் ட்ரூ ஓ ஃபால்ஸ்? என்ன ட்ரூ ஓ ஃபால்? எனிவன்? it's true, ஓகே, வெரி குட். ஸோ இது ட்ரூ. ஏன் 65 வந்து 64 விட பெருசு, நாங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஏஜ் 2 வந்து 64க்கு ஈக்குவலாக இல்லை 65 விட சின்னனா இருக்கணும். தட்ஸ் ட்ரூ. இது ட்ரூ, பட் திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபோல் அண்ட் ட்ரூ, ஃபைனல் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, அதே மாதிரி இப்போ ஏஜ் இதை பார்ப்போம். ஏஜ் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது ஏற்கனவே நாங்கள் இது இங்கே பார்த்தது தான். இது ஃபால்ஸ், இது ட்ரூ. பட் ஓ வந்ததால் இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ஃபைனல் வேல்யூ இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் ட்ரூ. வெல் டன். ஸோ வெரி குட் ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் விளங்கியிருக்கீங்கன்றது இந்த ஆன்சர்ஸை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டேன். ஆல்ரைட், இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ எண்ட் வார இடத்துல ரெண்டுமே ட்ரூ வந்தாலும் ட்ரூ. ஓகே, ரெண்டு ஃபோல் வந்தால் எப்படி, ஒரு ஃபோல்ஸ் வந்தாலும் சரி, ரெண்டுமே ஃபோல்ஸ் வந்தாலும் சரி, அது ஃபோல்ஸ் தான். ஸோ இதில் ட்ரூ வரணும் வேண்டாம். எண்ட் கண்டிஷனுக்கு வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். இதில் வந்து ஓ கண்டிஷனுக்கு வந்து ஒரு இடத்துல ட்ரூ வந்தாலும் போதும், ஃபைனல் அவுட்புட் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ அதான் இதில் விளங்க வேண்டிய விஷயம். ஓகே, இதை நான் ரன் பண்ணி பார்ப்பேன் அவுட்புட் எப்படி வருதுன்னு. false, true, very good. Okay, so alright, number இதில் சேஞ்ச் பண்ணி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இது true false. Alright, இப்போ நான் ஒரு ட்ரிக்கியான கொஷின் கேட்க போகிறேன். இங்கே செகண்ட் ஒன் இஸ் தியானோ, செகண்ட் பூலியன் கண்டிஷன். இதுக்கு ஃபோல்ஸ் வர மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்கள் யாராவது. ரெண்டு நம்பர் சொல்லுங்க. ரெண்டு நம்பரே சொல்லணும். ஏஜ் 1க்கு ஒரு நம்பர் சொல்லணும், ஏஜ் 2க்கு ஒரு நம்பர் சொல்லணும். நீங்கள் சொல்கிற அந்த நம்பர் வந்து ஈஏ ஃபோல்ஸாக மாற்றணும். மோஸ்ட் இது கஸ்டமர் இல்லை, இதுதான் இதில் இருக்கிற மோஸ்ட் ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின். இது உங்களுக்கு சொல்லலுமா இருந்தால் நீங்கள் இதில் எதையும் செய்யக்கூடியமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா விளங்கிட்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ரெண்டு வேல்யூ சொல்லணும். ஏஜ் 1க்கு ஒரு வேல்யூ சொல்லணும், ஏஜ் 2க்கு ஒரு வேல்யூ சொல்லணும். அந்த வேல்யூ வந்து ஃபைனல் அவுட்புட்டை வந்து ஃபோல்ஸாக மாற்றணும். ஓகே, ஏஜ் 1க்கு ஒரு வேல்யூ சொல்லுங்கள் யாராவது. ஹரி அப்.
ஸோ இந்த கான்செப்ட் விளங்கிட்டா ஓர் ஆபரேட்டர் போட்டிருக்கிறதால உங்களுக்கு ஃபால்ஸ் வர மாதிரி சொல்லல அது. அப்படியா யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு நம்பர் வரக்குள்ள தான் அது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இன்ஜரிக்கிட்ட பார்த்தது வந்து ஒரு வெளிவே சேம். இப்போ இங்கே வந்து ஏஜ் ஒரே ஒரு நம்பர் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த ஒரு நம்பர் எப்படியும் கவுண்டிங் நம்பருக்குள்ளே ஏதோ ஒன்றுக்குள்ளே வந்துடும். ஓகே, இதுதான் பிரச்சனை. நாங்கள் கமெண்ட் பண்ண எதையும் வந்து ஜென்ரலைஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிடும். இங்கே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் ஒரு நம்பர் நாங்கள் சொல்லவே முடியாது. ஓகே, என்ற ஒரே ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறோம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது. இது ஃபால்ஸ் ஆகிறதுக்கு இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம், இது ஃபால்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நம்பர் சொன்னால் அது இதை ட்ரூ ஆக்கிடும். ஓகே, இப்போ லெட்ஸி ஏஜ் வந்து 18 கூட இருக்கணும் அப்படின்னா 14 போட்டால் இது ஃபால்ஸ், பட் இது ட்ரூ. உங்களுக்கு விளங்குதா? இது ட்ரூவே. ஏன்னா இது 65 கீழே வந்து 14 65 கீழே தான். இப்போ இதை ஃபால்ஸ் ஆகிறதுக்கு கிரேட்டர் தென் கிரேட்டர் தென்னோ ஈக்குவல் அப்படின்னா 18 கூட. இப்போ நாங்கள் வந்து இதை பார்ப்போம். 65 சின்ன என்னென்னா ஒரு 50 போட்டால், ஆனால் இது அதை ட்ரூ ஆக்கிட்டோம். ஓகே, அதுதான் விஷயம். ஏன்னா இங்கே ஒரே ஒரு வேரியபிளை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளை. ஸோ இங்கே சினேரியோ வேறு. I will give you 1 minute. Within a minute, you guys find the answer. Age 1, 10. Age 1 and 10, no? Pap. Age 1 க்கு என்ன வேல்யூ? 10. Age 2 க்கு 69. 69. Okay, we'll see. இப்போ ஏஜ் 1க்கு வந்து 18 விட கூட இருந்தால் அது ட்ரூ. 10ங்கிறது 18 விட சின்ன, ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஏஜ் 2 வந்து 65 அல்லது அதுக்கு ஈக்குவல் லெஸ் தெனாக இருந்தால் ட்ரூ, 65 மேலே இருந்தால் ஓகே, ரன் பண்ணும். ஆல்ரைட், சம்ஒன் got that idea. Yeah, ஓகே. ஓகே, ஸோ யூ நவ் அட்லீஸ்ட் ஒரு ஆள் சரி நல்லா தெளிவாக விளங்கிருக்க, சந்தோஷம். ஓகே, இது வந்து ஃபால்ஸ் ஆகிறதுக்கான வெரி குட் நம்பர். ஸோ இதுதான் கன்செப்ட். நீங்கள் தெளிவாக விளங்கிட்டீங்க அப்படிங்கிறது இதை வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். இந்த கன்செப்ட் நீங்கள் விளங்கினதால உங்களுக்கு இந்த பூலியன் ஃபுல் கிளியர். ஓகே, ஸோ எனி ஒன் ஹேவிங் எனி டவுட்ஸ், எனி அதர் வேரியபிள்ஸ் ஃபார் திஸ் டு satisfy this condition false? This one. Age 1, 15. Age 2, 70. Well done. Okay, this one also makes the values false. Okay, great. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் இது விளங்கினத்தால் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பூலியன் கான்செப்ட் நல்லா கிளியராக விளங்கியிருக்கும். ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஏஜ் 1க்கும் ஏஜ் 2க்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டீங்க. ஓகே, ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டுக்கும் கொடுத்து இந்த கண்டிஷனை ஃபால் ஆக்க முடியுமா? ஃபால்ஸ். இப்போ நீங்கள் கொடுக்குற உதாரணத்துக்கு ஒரு 30 கொடுக்குறீங்கன்னா ஏஜ் 1 30, ஏஜ் 2 30 இருந்தால் இதில் அப்படி உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நம்பரை போட்டு 2 கண்டிஷனையும் ஃபால்ஸ் ஆக்க முடியுமா? இந்த கண்டிஷனை ஃபால்ஸ் ஆக்க இயலுமா? ஒரே நம்பர் கொடுத்து இமேஜ் பண்ணி பாருங்க, சும்மா ஒரு நம்பர். ஒரே வேல்யூ கொடுத்தா ஒரு நாளும் இதை வந்து ஃபோர்ஸ் ஆக்க இயலாம். அப்படியா?
எனி நம்பர் சீக்குதா நான் மிஸ்டேக் பண்ணலாம் ஏனெண்டா இதுக்கு வந்து ஒரே வேல்யூஸ் கொடுத்தா நாங்களுக்கு வந்து இந்த சினேரியோக்கு வந்துடுவோம் இந்த சினேரியோ ஒரே இங்கே ஏஜ் வந்து ஒரே வேல்யூ ஸோ அந்த சினேரியோக்கு வந்துடும் ஸோ உதாரணத்துக்கு நாங்கள் ஏஜுக்கு இப்போ இதை ஃபோல்ஸ் ஆக்கிறதுக்கு எத்தனை கொடுக்கலும் 18 கீழே உதாரணத்துக்கு 10 கொடுத்தா அது இந்த கண்டிஷனை வந்து என்ன செஞ்சிடும் ட்ரூ ஆக்கிடும் ஏன்னா இது 65 லெஸ் தென் 65 ஓகே இப்போது இதுக்கு நீங்கள் இப்போ இப்படி வந்து சொல்லுங்கள் இது வந்து இப்போ ட்ரூவாக வரணும் அட் தி எண்ட் இட் சுட் பி ட்ரூ ஓகே நீங்கள் செல்கிற நம்பர் ஒரே நம்பராக இருக்கணும் இப்போ ஒரு நம்பர் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஏஜ் 1 வேல்யூம் ஏஜ் 2 வேல்யூம் சமனாக இருக்கணும் அதே நேரம் இது ரெண்டு கண்டிஷனையும் ட்ரூ ஆக்கி இது ட்ரூ அவுட்புட்டாக மாற்றணும் ஒரு கண்டிஷன் பரவாயில்ல ஃபைனல் அவுட்புட் ட்ரூ வரணும் வந்து ட்ரூ ஆகிற மாதிரி ஏஜ் 1 ஏஜ் 2 சொல்லுங்க பாப்போம் ரெண்டுக்கும் 10 கொடுத்தா வரும் ஏஜ் 1 ஈக்குவல் டு 10 கிரேட்டர் தென் இது ஃபோர்ஸ் ஓகே இது வந்து 65 கீழே அப்படிங்கிறதால இது ட்ரூ ஸோ நீங்கள் இந்த பூலியன் கண்டிஷனை வெரி குட் நல்லா விளங்குறீங்க நீங்கள் சரியான பேட்டர்னில் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்டா நான் ஏற்கனவே சொன்ன ஓவில் வந்து ரெண்டுமே ட்ரூ வரைக்கணும் என்ற அவசியம் இல்லை ஓகே ஏதாவது ஒன்று ட்ரூ என்றாலும் ஸோ பூலியன் வேல்யூ வந்து ட்ரூ ஆகிடும் ஓகே ஸோ அதனால் இந்த சினேரியோக்கு நீங்கள் எந்த நம்பர் அடிச்சு விட்டே இல்லை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டையுமே ஃபைனல் அவுட்புட்டை ட்ரூ ஆக்குறதுக்கு நீங்கள் எந்த வேல்யூவை போட்டிருந்தாலும் இது ட்ரூவாக தான் இருக்கும் ஓகே தட் இஸ் ஒன் சினேரியோ இப்போ நீங்கள் இதில் இதை ட்ரூவாக இப்போ நீங்கள் ஒரு எந்த நம்பர் நான் சொல்லி பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு 18 கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மேலே இருக்கிற நம்பர் போட்டாலும் 66 போட்டால் அது இதை ட்ரூ ஆகும் இது ஃபோலாக இருந்தது பரவாயில்ல ஃபோல்ஸாக இருந்தது பரவாயில்ல இப்போ 65 கீழே இருக்கிற நம்பர் ஒன்று 50 போட்டு பாருங்கள் 50 இல்லாட்டி 10 போட்டாலும் இதுவும் வந்து சூட்டபிள் ஆகும் ஓகே லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செக்ஷன் நீங்கள் இப்போ இதுக்கு வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க இப்போ எண்டுக்கு வருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பேசினதா ஃபைனல் அவுட்புட் ட்ரூ இருக்கணும் ஓகே ரெண்டும் ஒரே வேல்யூன்னு சொல்லணும் ஓகே இப்போ இது எண்டு இது இந்த சினேரியோ ஃபர்ஸ்ட் சினேரியோ டி should be true ஓகே டி should be true ஏஜ் 1க்கும் ஏஜ் 2க்கும் ஒரே வேல்யூவாக இருக்கணும் என்ன வேல்யூ வரும் 20 ஏஜ் 1 என்ன 20 20 also 20 ஏஜ் 1 greater than equal to 18 இது ட்ரூ or false ஏஜ் 1 என்ன ட்ரூ ஓகே வெரி குட் ஏஜ் 1 ட்ரூ இதில் என்ன சொல்லிக்கிறோம் ஏஜ் 2 வந்து லெஸ் தென் ஓ ஈக்குவல் டு 65 65க்கு சமனா அல்லது அதை விட ஈக்குவலாக இருக்கும் ஆல்ரைட் ஸோ இது வந்து ட்ரூ 65 20 வந்து சின்னன் ஓகே தட் இஸ் ட்ரூ 18 20 வந்து பெருசு அதுவும் ட்ரூ ஓகே ஃபைனல் அவுட்புட் இஸ் ட்ரூ ரெண்டுமே ஃபோல்ஸ் ஆகிறதுக்கு மாதிரி வெளியூன்னு சொல்லுங்க நான் இதை ரன் பண்ணிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் சினேரியோவில் ரெண்டுமே ஃபோல்ஸ் ஆகிறதுக்கு வேல்யூ ஒரே வேல்யூ ஆகிக்கணும் ரெண்டுமே ஃபால்ஸ் 66 வில் சி ஓகே 66 போட்டால் இது ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ் எப்படி பார்ப்போம் ஓகே வெல் டன் okay so 1 minute
நான் வந்து இந்த செக்ஷனை பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஃபால்ஸான கண்டிஷன்ஸ். ஆல்ரைட். Okay. So up to now, any doubts? Alright. So now we are going to move the if statement section. Okay. Alright. இது வரைக்கும் பார்த்தது நாங்கள் வந்து பூலியன் ஸ்டேட். இந்த பூலியன் விளங்கினா இப்போ நான் ஸ்டார்ட்லேயே சொன்னது இனி நாங்கள் படிக்க போகிற ஒவ்வொன்றும் அடுத்ததில் அப்ளை ஆகும். ஸோ நான் இப்போ பூலியன் நாங்கள் தெளிவாக விளங்கின என்னென்னா தான் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஸோ நாங்கள் ரிலேஷன் ஆப்ரேட்டேஷன் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ வெயிட் ஒன் கொஷன். ஆல்ரைட். இதில் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் எது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எது? So if other relational operators and Boolean logical operators. இதில் Boolean operators எந்த செக்ஷன், relational operators எது? bracketல இருக்கிறது boolean between or relational operator. Okay, very good, well done. So அதுதான் விஷயம். இது வந்து தெரியாட்டியும் பரவாயில்ல, அப்படின்னா அந்த மிஸ்டேக் விட மாட்டோம். பட் எங்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இதில் தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஓ அண்ட் அதெல்லாம் வந்து ரிலேஷன்ஸ். ஸோ பூலியன் வந்து இது ட்ரூ ஓ ஃபால்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன். ஓகே, வெல் டன். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். மேக்கிங் டிசிஷன் வித் த இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆல்ரைட். ஸோ flow of execution won't be the straight path, depends on the values. Different logic needs to be executed. நான் ஏற்கனவே சொன்னதான் கிளாஸில் ஸ்டார்ட்டில் சொன்னேன். சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன் தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தோம். ஓகே, இனிமேல் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் எக்ஸிக்யூஷன். இப்போ ஒன் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இல்லை, இது ரெண்டாவது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அப்படி. ஓகே. ஸோ நாங்கள் ஏற்கனவே அந்த சினாரியோ வந்து பார்த்தோம். ஏஜ் இஸ் 18, 65 அந்த சினாரியோக்கு ஒரு நியூ எக்ஸாம்பிள். இஃப் த பர்சன் அப்ளைங் ஃபார் த ஜாப் இஸ் அண்டர் 18, we can't hire them. If the person is applying is older than 65, we can't hire them. ஸோ நாங்கள் வந்து இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஏற்கனவே அது ஒரு சினேரியோவாக பார்த்தோம். 18 வயசுக்கு கீழேயும் 65 ஏஜுக்கு மேலே இருக்கிறாக்கள் எங்களுக்கு தேவையில்லை. அதை வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமிங்கில் நான் கொண்டு வரப்போகிறோம், அதுதான் இதில் கன்செப்ட். ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் முதல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் சம் பூலியன் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் அதர் ஸ்டேட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு பூலியன் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் என்ன பார்த்தோம்? பூலியன் எக்ஸ்பிரஷன் இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகே, இதுவும் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட். அப்படி அந்த கண்டிஷன் வந்து சக்ஸஸ் இல்லாட்டி அடுத்தது என்ன? உதாரணத்துக்கு இஃப் ஐ கோ தே ஐ வில் மீட் ஹிம் அப்படின்னா, இஃப் ஐ வில் கோ தே ஐ வில் மீட் ஹிம் இந்த செக்ஷன். இஃப் நாட் ஐ வில் ஸ்டே ஹோம். ஓகே, இதுதான் விஷயம். இஃப் ஐ வில் கோ தே ஐ வில் மீட் ஹிம், எல்ஸ் ஐ வில் ஸ்டே ஹோம். நான் போனால் தான் நான் அவனை மீட் பண்ணுவேன், போகலாட்டி வீட்டில் இருப்பேன். ஓகே, தட் இஸ் அ கன்செப்ட். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம் யூஸிங் அன் இஃப் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஏற்கனவே அந்த பார்த்த சினேரியோ ஏஜ் வந்து 18க்கு கீழே இருந்தால் எங்களுக்கு தேவையில்லை, அதை நாங்கள் இப்படியும் மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, மென்ஷன் இப்போ வயசு வந்து 16 அவங்க என்டர் பண்ணினா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நாங்கள் சொல்லுவோம் you are too young to apply this position. That is the one when we go with a age below 18. அடுத்த கண்டிஷன் எல்ஸ். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் 18 வயசுக்கு கீழே இருந்தால் யூ ஆர் டூ யங், இல்லாட்டி ஓகே இப்போதைக்கு. ஓகே, 18 வயசுக்கு மேலே இப்போ ஒரு 25 வயசில் அப்ளை பண்ணுறேன்னா ஓகே யூ ஆர் ஓகே வித் டூ அப்ளிகேஷன். அடுத்த கண்டிஷன் ஒன்றுக்கு என்ன? 65. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம் இதில் வந்து 65க்கு வாரதுக்கு முதல் நாங்கள் இப்போ 18 மட்டும் வச்சு பேசுவோம். 18 கீழே இருக்கிற யாரும் வேணாம் அப்படிங்கிறதா இப்போதைக்கு கன்செப்ட். ஓகே, requirement. லெட்ஸ் சி. ஏஜ் இஸ் லெஸ் தென் 18 அப்படிங்கிறது டூ யங்ன்னு போட்டுட்டோம். அது வந்து ஓகே. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுக்கும் இந்த இதுவும் ஒன்று, கன்செப்சுவலாக ஒன்று. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கும் இதுக்கும்
கன்செப்ட் வைஸ் உண்டு. என்ன வித்தியாசம்? இங்கே வந்து இந்த கேர்லி சாரி ஆங்கிள் பிரேக்கெட்னு சொல்லக்கூடிய இந்த பிரேக்கெட் வந்து இங்கே இருக்குது, இங்கே இல்லை. இது என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷனுக்கு கீழே வருமெண்டா நாங்கள் வந்து இப்படி போட தேவையில்லை, இப்படி பிரேசஸ் போட தேவையில்லை. இப்போ இவரது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே வந்திருக்கு. ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்தால் கன்சோல் ரைட் லைன், நாங்கள் தெரியும் கன்சோல் ரைட் லைனுங்கிறது அவுட்புட்டை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். டூ யங் டு அப்ளை அந்த ஆப்ஷன் வரும், அதை மென்ஷன் பண்ணுறது. இன்னும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், ஓ டூ யங் டு அப்ளை நவ், ட்ரை ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷனை நாங்கள் எட் பண்ணுவோம்னா இந்த பிரேசஸ் கட்டாயம் போட்டுவிடணும். உதாரணத்துக்கு இப்படி டைப் பண்ணால் எரர் வரும். ஓகே, வி நீட் கேர்லி பிரேசஸ் பிகாஸ் இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் வந்ததால் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இது இந்த கண்டிஷனுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணினான், இது என்னத்துக்கு வருது? அப்போ அது வந்து நாங்கள் என்ன செய்யணும், இப்படி தான் போடணும். இப்போ ஒரு ஆங்கிள் கேர்லி பிரேசஸ் போட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி போட்டுட்டு அதை மென்ஷன் பண்ணுவோம். பொதுவாக எந்த ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணுறது எந்த சுச்சுவேஷன்லையும் இதை போட்டுறது நல்ல மென்ட்டு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏனென்னா மோர் ரீடபிலிட்டி. சிலவங்க சொல்லுவாங்க இப்படி டைப் பண்ணுறது ரீடபிலிட்டி கூடண்டு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். ஓகே, எப்படியும் ஒன் ஸ்டேட்மெண்ட்டு தான் நாங்கள் இப்படி டைப் பண்ணலும். ஸோ இதுவும் கொஞ்சம் ரீடபிலிட்டி கூட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உடனே இதுக்கண்டா இதுக்கண்டா இது என்ன விளங்கும், பட் இது கொஞ்சம் லென்த்தி ஆகிக்கிற மாதிரி இருக்கும். பட் obviously when we go for many statement more than one we need to use these curly braces. ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் கேர்லி பிரேசஸ் ஒரு டைப் பண்ணிக்கொள்கிறது ஒரு ப்ராக்டிஸாக வந்துடும். ஓகே, அது ஒரு சினரியோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ இது ஒன்று, இது ஒரு கண்டிஷன். நாங்கள் இப்போ பிரேசஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம், கேர்லி பிரேசஸ். ஓகே, இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? எனிவன் திஸ் won't work. Why? Anyone? Yeah, hello. Age is equal to 100. Why this is won't work? What is the wrong here? So you can see this condition of Console right line is not there. Console. No. Let's see. Console right is there. Okay, something inside the body. So wrong is in this section. Double equal it is commanded. It is commanded. Double equal. Okay, well done. So double equal because இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், if age is equal to 100 நாங்கள் அப்படி சொல்கிறோம் என்ன, age is 100 ஆண்டு கேட்கல, 100 இருந்தால் இப்படி என்ன சொல்லலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், age is equal to 100. ஏஜ் 100ண்டா என்ன எங்களுக்கு இஃப் கண்டிஷன், நாங்கள் ஏஜ் 100 தான் போட போகிறோம்டா டிரெக்டாக when age is 100 do like this ன்னு சொல்லிட்டு போகலாம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் போடுறது எங்களுக்கு நாங்கள் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஏஜ் வந்து எந்த வெளியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் வரும். அங்கே தான் எங்களுக்கு என்ன பூலியன் எக்ஸ்பிரஷனே வரப்போகுது. இப்போ நாங்கள் இதில் மென்ஷனாக பார்த்துருக்கோம் பூலியன் எக்ஸ்பிரஷன் தான் என்ன, எங்களுக்கு எது வரும்னு ஷுவராக தெரியா. இது கிரேட்டர் தென் ஈக்குவலோ நாட் ஈக்குவலோ லெஸ் தென் ஈக்குவலோ எது வந்து எங்களுக்கு தெரியாது. அதான் பூலியன் எக்ஸ்பிரஷன். இப்போ இதில் ஒரு பூலியன் கண்டிஷன், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இஃப் ஐ கோ தேர் ஐ வில் மீட் ஹிம், நாங்கள் போனால் தான் மீட் பண்ணுவேன், இல்லாட்டி வீட்டில் இருப்பேன், அப்படியே கான்செப்ட். இப்போ நாங்கள் போயிட்டேன் என்று சொல்லிட்டா இனி வீட்டில் இருக்கிறத பற்றி பேச தேவையில்லை, விளங்கினா. இப்போ இஃப் ஐ கோ தேர் ஐ வில் மீட் ஹிம்னா அதர்வைஸ் ஐ வில் ஸ்டே ஹோம். இப்போ நாங்கள் போனால் தான் நான் அவனை மீட் பண்ணுவேன், அதை இல்லாட்டி நான் வீட்டில் இருப்பேன். இதுதான் கன்செப்டா. நான் தான் ஷோராக சொல்ல நான் போயிட்டேன், அங்கே போக போகிறேன். நான் அங்கே போயிட்டேன்னுண்டா வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிற கன்செப்டை பற்றி நான் பேச தேவையில்லை. போக மாட்டேனா போவேன்னா அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டே வரும். ஸோ இங்கே வந்து இது ஒரு இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஏஜ் இஸ் 100ன்னு சொல்லிட்டேன். ஸோ 100 இருந்தா அப்படிங்கிற கன்செப்ட் இங்கே வராது இனி, அதுதான் விஷயம். ஸோ மேக் ஷுவர் தட் when we write big codings or many places sometime we type like this. ஸோ மிஸ்டேக்கன்லி நாங்கள் இதை வந்து டைப் பண்ணிடுவோம், அதை ரிமெம்பராக வச்சுக்கோங்க. ஆனால் இது எரர் காட்டும். பட் சம்டைம் வார்னிங் மெசேஜஸோ எரர் மெசேஜோ நாங்கள் நோட் பண்ணாமல் வேறு எங்கேயாச்சும் செக் பண்ணிட்டு இருந்துடுவோம். ஓகே,
ஆல்ரைட் லெட்ஸ் சி. இப்போ தான் ஹெட்டிங் மல்டிபிள் கண்டிஷன். இப்போ நாங்கள் இதில் மெயின் சினேரியோவே வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தால் என்ன, 65க்கும் 18 வயசுக்கு மேலே 65க்கு கீழே மீக்கிறது தான் எங்களுக்கு வேணும் இந்த கன்சிடர். ஓகே லெட்ஸ் சி. இது இப்படித்தான் வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இஃப் சம் பூலியன் எக்ஸ்பிரஷன், எல்ஸ் இஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன், எல்ஸ். இந்த எல்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை அப்படின்றா. இப்போ இதுலேயும் நான் சொல்லிக்கொள்கிறேன், இப்போ எல்ஸ் கட்டாயம் போடணுமெண்டு இல்லை. பொதுவாக இப்படி ஒன்று இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் அதோடய முடிச்சுக்கொள்ளவும் மேலும். பட் நாங்கள் இதை யோசிக்கணும், இப்படி இருந்தால் இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் அப்படி இல்லாட்டி அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே லெட்ஸ் அதை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்தது ஓகே கம் டு த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே வந்து சொல்கிறோம், இஃப் இப்படி இருந்தால் இது, இல்லாட்டி இப்படி இருந்தால் இது, அதுவும் இல்லாட்டி இது. அதான் இதோட கான்செப்ட். இஃப் டுடே சண்டே play cricket, else if today Monday go school, else go drama class. இப்போ நான் வரோம், இது வந்து சாட்டர்டே இருந்துட்டேன்டா, இது சண்டேயாக இருந்தால் விளையாட போவோம், மண்டேயாக இருந்தால் ஸ்கூல் போவோம், ரெண்டுமே இல்லாட்டி ட்ராமா கிளாஸ் போவோம். அதாவது அது எல்லா நாளுக்கும் சூட்டபிள் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இப்படியும் வரும், இஃப் சண்டே ப்ளே கிரிக்கெட், எல்ஸ் இஃப் சாட்டர்டே விசிட்டிங் ரிலேட்டிவ் ஹோம்ஸ், எல்ஸ் கோ ஸ்கூல். இது நல்லா சூட்டபிளாக இருக்கும். சண்டேன்னா விளையாட போங்க, சாட்டர்டேன்னா ரிலேட்டிவ்ஸில் வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஸ்கூல் போங்க. மற்ற டேஸ் இப்போ வீக் டேஸில் சண்டேயும் சாட்டர்டேயும் இல்லாட்டி ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் ஆர் வீக் டேஸ். ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ். ஸோ சாட்டர்டேயும் சண்டேயும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டா அது இல்லாதனால ஸ்கூலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி கன்செப்ட். யூஸிங் அண்ட் எல்ஸ் இஃப் பிளாக், இதை நீங்கள் நல்லா தெளிவாக விளைவிக்கணும். இஃப் எல்ஸ் இஃப் போடணும். இதில் இன்னொரு கன்செப்டுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். தேர் ஆர் பாசிபிலிட்டி எல்ஸ் இல்லாமல் இஃப்பையும் போடுற சந்தர்ப்பம் வரும். அதாவது இஃப் திஸ் என்ன, அதையும் செக் பண்ணி இதையும் செக் பண்ணணும். அதை நீங்கள் இப்போதைக்கு ஒரி பண்ண வேணாம். நாங்கள் இப்போ இதே பார்ப்போம், இது இல்லாட்டி இது அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இப்போ பார்த்துட்டு போவோம். யூஸிங் எல்ஸ் இஃப் பிளாக். இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் 18, console write like to you are too young to apply. Else if age is greater than 65, we mention sorry the selected age is too old. நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை, 65க்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை. எல்ஸ் கிரேட் யூ கேன் கண்டினியூ. ஸோ இது நான் ஒரு அப்ளிகேஷன் போடக்குள்ளே ஸ்டார்டிங்லேயே ஏஜை கேட்டுட்டு 18க்கு கீழேயுமானா 65க்கு மேலேயுமானா இல்லாட்டி ஓகே. ஓகே இதில் என்ன டவுட் இருந்தால் இப்போவே சொல்லுவாங்க, எனக்கு டெமோ பார்க்க போகிறோம். ஓகே அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் இஃப் டெமோ பார்ப்போம். எனி டவுட் அப் டு நவ் த கன்செப்ட்? ஓகே இது வந்து வார்னிங் ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஸோ ஓகே லெட்ஸ் சி கன்சோல் ரைட் லைன். ஸோ இது எங்களுக்கு தெரியும், பிரிண்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். நீங்கள் நம்ம பாருங்கள், இது நான் சில விஷயங்கள் நான் இப்போவே சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் புறவும் பார்க்கல. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் டைப் கன்வர்ஷன், டேட்டா டைப் கன்வர்ஷன், ஸ்ட்ரிங்கில் வைக்கிறது, சாரி இன்டீஜரில் வைக்கிறது ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, ஸ்ட்ரிங்கில் வைக்கிறது இன்டீஜராக மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். இப்போ சாதாரணமாக யூசர் இன்புட்னு வருமே ஸ்ட்ரிங். பொதுவாக யூசர் இன்புட்னு நாங்கள் யூசர் கமாண்ட் லைனில் இன்புட் எடுக்கும்போது அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் பை டிஃபால்ட் வரும். ஏனென்றால் அந்த ரீட் லைன் அப்படிங்கிறது பாருங்கள் இதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, கன்சோல் ரைட் லைன். இது வந்து ஸ்ட்ரிங்கை தான் இன்புட் எடுக்கும், சாரி ஸ்ட்ரிங்கை தான் அவன் பிரிண்ட் அவுட் பண்ணும். இங்கே பாருங்கள் ரீட் லைன்னா இன்புட் எடுக்கிறது,
பார்த்தீங்கன்னா string console read line. Read the text line of characters from the standard input stream. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். பட் ஏஜ் வந்து நாங்கள் கெல்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறதால அது வந்து இன்டீஜராக இருக்கணும். ஸோ அதனால் இன்ட் பாஸ் தட் வேல்யூ. ஸோ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஏஜ் இன்புட் பண்ண சொன்னால் நீங்கள் ஒரு 25 போடுறீங்களா அது இவரத்து ஸ்ட்ரிங்காக தான் வரும். அதை வந்து இன்டீஜராக மாற்றும். அதுக்கு தான் இன்ட் பாஸ். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு என்ன சரி ஒரு கீவேர்ட் விலங்கலாட்டி சி ஷார்ப்பில் நீங்கள் டிரெக்டாக அது கிட்ட கொண்டு போனால் அது டெஃபினிஷன் வரும். பாருங்கள் எவ்வளோ இது தெளிவாக இருக்குண்டு. Convert a string representation of a number to its 32 bit signed integer value. Okay, so return the signed integer இருந்தால் ப்ளஸ் மைனஸ் அதுதான் சொல்கிறேன். ஒரு இன்டீஜராக மாற்றிடும். ஓகே, நீங்கள் இங்கே பாருங்கள் கீழே எக்ஸப்ஷன்ஸ், ஆர்கியூமெண்ட் நல் எக்ஸப்ஷன், ஃபார்மேட் எக்ஸப்ஷன், ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன் என்னென்ன வரக்கூடிய இதில் வரக்கூடிய பிழைகள் வந்து இன்புட் கொடுக்கலண்டா ஆர்கியூமெண்ட் நல் எக்ஸப்ஷன். இது வந்து ரீட் லைன் அப்படிங்கிறது சம்டைம் யூஸை என்டர் பண்ணலாட்டி அது நல், அந்த வேல்யூ வந்து இன்புட் ஆகலை. அந்த எக்ஸப்ஷனுங்கிறது எங்களோட ப்ரோக்ராமில் நம்ம எதிர்பாராத மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது ஃபார்மேட் எக்ஸப்ஷன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ரீட் லைனில் ஏஜை இன்புட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது இன்டீஜராக மாற்றணுமெண்டா நாங்கள் நம்பர் உண்மையான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு நம்பரை பண்ணுறது தான். ஓகே, ஏஜுக்கு கொடுக்கும். நீங்கள் சும்மா ஏபிசின்னு டைப் பண்ணினா அதை எப்படி அது நம்பராக மாற்றும், ஏபிசியை எப்படி நம்பராக மாற்றும், மாற்றாது. அது வந்து ஃபார்மேட் எக்ஸப்ஷன். ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன் அப்படின்னா இப்போ இன்டீஜர் வந்து 32 பிட், நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ அல்லது ஒரு டெசிமல் வேல்யூ இல்லை லாங் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன். நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் ஏஜ் வந்து மோஸ்ட்லி 1 to 100 ஓ லெட்ஸ் சி 200 சம் ஸ்பெஷல் பீப்புள் அது லெட்ஸ் சி. ஸோ அந்த வேல்யூக்குள்ளே தான் நாங்கள் இதுக்கு என்டர் பண்ணோம். அதுதான் இந்த விஷயங்கள். இப்போ ஏற்கனவே பார்த்தோமா லெஸ் தென்டா இப்படி. ஓகே, இப்போ இந்த ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம். லெஸ் தென்டா இப்படி நான் இது ஏற்கனவே சொன்னது 2 ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கேர்லி பிரேசஸ் இல்லாமல் போட்டால் பாருங்கள் என்ன நடக்குது. எரர் காட்டு என்ன சொல்லுதுன்னா cannot be start ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து இப்படி செஞ்சது. இப்போ பாருங்கள் இது எரர் காட்டுது. ஓகே, அதான் இதில் கன்செப்ட். பொதுவாக நீங்கள் பிரேசஸ் போட்டு பழக்கிறது நல்ல. ஆல்ரைட், ஸோ ஏஜிஸ் இப்போ பாருங்கள் இதை போட்டு காட்டிக்கிறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வரும். சென்ட் இமெயில் கேண்டிடேட். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த வேல்யூ எப்படி. இப்போ இங்கே வந்து கிரேட், யூ கேன் கண்டினியூ, யூ கேன் ஸ்டார்ட், இங்கே அடிக்கிறதும் அது சூட்டபிள். ஸோ எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் வேல்யூஸை எடுத்துகிட்டு போகுது. ஓகே, இப்போ நான் இதுக்கு பதிலாக ஒரு 15 போட்டால் டூ யங். இது நான் எனக்கு 100 போட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவானா. இதில் வந்துக்கிற ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி மட்டும் கிரேட் யூ கேன் நவ் ஸ்டார்ட் வித் அப்ளிகேஷன் ஏன்னு வருதுன்னா இங்கே வந்து 65 வயசை பற்றி கன்சிடர் பண்ணலை. எப்படி இந்த அவுட்புட்டில் நாங்கள் 100 போட்டுக்கிறோம். 18 கீழே இருந்தால் தான் இது வார்னிங், இல்லாட்டி அதை அக்செப்ட் பண்ணுது. இங்கேயும் தான் too young to apply. பெருசாக இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏஜ் இஸ் less than 18 only, this problem, otherwise you can go with that. இங்கே தான் அந்த ஏஜை அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த சினேரியோவில் நாங்கள் இதை கொடுத்தா இங்கே பாருங்கள் இந்த செலக்டட் ஏஜ் இஸ் 2 volt இது வந்துருக்கு.
ஓகே, சென்ட் இமெயில் டு கேண்டிடேட் அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு வெலிட் பாயிண்ட் ஒன்று கொடுத்தா அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது வந்து கிளியர் தானே? இந்த செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணோம். எனி டவுட் இன் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப் டு நவ்? இது நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் டேட்டா டைப் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ டுடே டேட் டைம் இது வந்து எடுக்கும். எண்ட் ஆஃப் மந்த் பேமெண்ட் ஸ்டார்டட் இஸ் பை டிஃபால்ட் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் இதை பார்க்குறோம். பை டிஃபால்ட்டாக இந்த மந்த் பேமெண்ட் கொடுத்துட்டோமா இல்லையாங்கிறத செக் பண்ணுற பூலியன் கண்டிஷன் இது வந்து ஃபால்ஸ். ஓகே, நான் இப்போதைக்கு இஃப் டுடே டேட் இஸ் ஈக்குவல் டு 20 நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கு வந்து அந்த டேட் வந்து 20 இருந்தால் இன்றைக்கு வந்து 8 ஆக்சுவலாக. ப்ளீஸ் ஸ்டார்ட் த எண்ட் ஆஃப் மந்த் எம்ப்ளாயி பேமெண்ட். இல்லாட்டி அப்படி இல்லாமல் இன்றைக்கு வந்து 25 தாண்டிட்டு ஆல்ரெடி இந்த பேமெண்ட் ஸ்டார்ட்டும் பண்ணலைண்டா ஒரு மெசேஜஸ் சொல்ல போகிறோம், பேமெண்ட் வில் பி லேட். 20ஆம் தேதிக்குள்ளே 20ஆம் தேதி 20ஆம் தேதியாக இருந்தால் ஸ்டார்ட் த ப்ரொசஸ்ன்னு கமாண்ட் கொடுக்க போகிறோம். 20 தாண்டி இருந்தால் நாங்கள் வந்து தாண்டி இருந்து டேட் வந்து 20 தாண்டியும் இருந்து பேமெண்ட் ப்ரொசஸ் ஸ்டார்ட்டும் ஆகாமல் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் பேமெண்ட் லேட்டாக தான் வரப்போகுது. அதுதான் சொல்ல போகிறோம். இதில் நாங்கள் வந்து எல்லா சினேரியோவும் கன்சிடர் பண்ணிட்டோமா? எனிவன் டெல். நாம் இதில் எல்லா சினேரியோவும் கன்சிடர் பண்ணியிருக்கோமா இல்லையா? இப்போ நாங்கள் 20ஆம் தேதியே சொல்லிட்டோம், 25ஆம் தேதி சொல்லிட்டோம். அடுத்து என்ன சரி மிஸ் பண்ணிக்கிறோமா? ஓகே, இப்போ சொல்லுங்க, டேட் வந்து 10ஆம் தேதியாக இருந்தால் என்ன நடக்குவீங்க? எனிவன்? டேட் வந்து 10ஆம் தேதியாக இருந்தால் என்ன நடக்கும்? ஹரியா? எனிவன்? ஹலோ? எஸ் சார். யா, ஏஜ் வந்து 10ஆக இருந்தால் இங்கே என்ன நடக்கும்? சரி, ஏஜ் இல்லை, டேட். சாரி, இந்த டேட் வந்து 8. இந்த டேட்டுக்கு என்ன நடக்கும் இங்கே? ஒன்றும் கொடுக்க இல்லை சார். அதுதான் விஷயம். அதுதான் கேட்டு நாங்கள் இது ஒரு ஃபார்ம் கம்ப்ளீட் இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வருங்க. ஓகே, ஏனென்றா இந்த சிஸ்டம் அதோட நின்றுடுது. ஏன் இந்த டேட் வந்து 8க்கு நாங்கள் ஒன்றுமே கொடுத்தில்லை. ஸோ அதுக்கு மேலே அது ரன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்து பார்ப்போம். அதைத்தான் சொன்னேன், எல்ஸ் கட்டாயம் வந்து கொடுக்கணும் முடியல, எங்களுக்கு தேவை வந்தால் தான் நாங்கள் எல்ஸை கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு தேவை ஒன்று இருக்கு. இப்போ இவ்விடத்துல இப்போ நாங்கள் என்ன சொல்ல வேண்டாம், 10ஆம் தேதி 20ஆம் தேதி தான் சேலரி டேட். அதுக்கு முதல் நிற்கிற மந்த்ண்டா என்ன சொல்லலாம், 8 until 20.
இப்படி தானே சாதாரணம். இப்போ நாங்கள் சேலரி டேட்டுக்கு மேலே இது கேட்டு என்ன சொல்லுவது, சேலரி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க வெயிட் until 20. இது விளங்கிட்டு தானே உங்களுக்கு? எனி டவுட்? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ 25 கொடுத்தா என்ன நடக்கும்? Payment will be late. ஓகே, லெட்ஸ் சி. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் இப்போ இந்திய டேட் எங்களுக்கு தேவை. இந்திய டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்சிடரை மாற்ற இயலா. 25 கொடுத்தா நீங்கள் என்ன சொன்னீங்க? பேமெண்ட் வில் பி லேட்ன்னு வருமெண்டே. எஸ், தட் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ இதை நான் ட்ரூவாக மாற்றிட்டேன். இப்போ 25 கொடுத்தா என்ன நடக்கும்? டேட் வந்து 25. ஓகே, இந்த date, assume that today is 25. Okay, so this one is true. What will happen? Sir, அவடத்த true or false கொடுக்கறத கொஞ்சம் explain பண்ணிடலாமா? ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து எனக்கு இந்த எண்ட் கண்டிஷன் எல்லாம் தெரியும். ரெண்டும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அது வந்து ட்ரூ. ஓகே, இப்போ இங்கே வந்து நாங்கள் டேட் வந்து 25. assume today 25. ஓகே, assume today is 25. அப்போ அதை மறந்துடுவானா? இது சாத்தியமா? இது ட்ரூ ஓ ஃபால்ஸ்? அடுத்தது ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இது ட்ரூ ஓ ஃபால்ஸ்? இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி டேட் வந்து லெட்ஸ் அஸ்யூம் 25. ஸோ இது ட்ரூ ஓ ஃபால்ஸ்? இவ்விடத்துல ட்ரூ. டுடே டாட் டேட் டாட் டே. ஸோ அது வந்து 25. இப்போ நான் உங்களுக்கு இது நான் டேட்டை பற்றி இப்போ கன்சிடர் பண்ணுவேன். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான். டுடேங்கிறது இந்த டேட் டைம் வெளியே எடுக்கும். அதில் டுடே டேட்டில் இந்த டே என்ன? ஸோ மந்தில் இருக்கிற டே. ஓகே, 1 to 31 வரும். சாதாரணமாக இந்த டேட்டை தான் வரும். இன்றைக்கு நாங்கள் 25 அஸ்யூம் பண்ணுறோம். ஸோ வெளியூ ஆல்சோ 25. ஆல்ரைட், ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து இது 25. ஓகே, அதுக்கு ட்ரூ தானே? இது வந்து என்ன? இந்த கண்டிஷன் சினேரியோ இது வந்து நாங்கள் வந்து இது என்ன? ட்ரூ ஓ ஃபால்ஸ்? எனிவன்? அது false. என்னண்டா இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், எண்ட் ஆஃப் மந்த் பேமெண்ட் ஸ்டார்டட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே என்ன வெளி கொடுத்துக்கிறோம்? ட்ரூ எண்டு. ஓகே, ஆனால் இங்கே நாங்கள் கொடுத்துக்கிறோம் இது ட்ரூன்றதுக்கு வேலை இல்லை, இது வந்து ஃபால்ஸாக இருந்தால் தான் இந்த கண்டிஷன் வந்து வெளியிடாகணும். உதாரணத்துக்கு எண்ட் ஆஃப் பேமெண்ட் ஸ்டார்டட் வந்து இப்போ பாருங்க, இதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விளங்கணும். இப்படி என்றா என்ன அர்த்தம் என்றா, எண்ட் ஆஃப் பேமெண்ட் என்ன வெளியோ அந்த வெளி தான் இதில் வெளி. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ பாருங்க, இன்றைக்கி 25 கொடுத்தா இப்போ இதில் அவுட்புட் என்ன வரும்? இந்த சினேரியோவில் இப்போ அதில் ட்ரூ வரும். என்ன எந்த பிரிண்ட் எது பிரிண்ட் ஆகும்? எந்த ஆப்ஷன் பிரிண்ட் ஆகும்? Payments will be late. ஓகே, வெல் டன். தட் இஸ் த திங். நல்லா விளைக்கும். இந்த ஏஜ் 25, இந்த டேட் 25 இருந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் பேமெண்ட்டும் நடந்துட்டு. ட்ரூ. நீங்கள் லொஜிக்கலை திங்க் பண்ணானா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை திங்க் பண்ணவானா கன்செப்டை பாருங்கள். எண்ட் ஆஃப் பேமெண்ட் ஸ்டார்டட் இஸ் ட்ரூ, அதுவும் ட்ரூ வந்து சொல்லியிருக்கிறோம். டேட்டும் 25 வேண்டாம், இது ரெண்டுமே ட்ரூ. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இப்படி இருந்தால் என்ன சொல்கிறோம்னா, இந்த டேட்டும் 25, ஆனால் எண்ட் ஆஃப் பேமெண்ட் இஸ் ஆல்ரெடி நடந்துட்டேன்னு நாங்கள் சொல்லிட்டோம். பட் நடக்கலாட்டித்தான் இது நடக்கணும் அப்படின்ட்டு தான் கண்டிஷன் கொடுத்துருக்கிறோம்.
இப்போ 25 கொடுத்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இதுதான் விஷயம். எண்டுக்கு நான் ஒரு கண்டிஷன்ஸ் என்ன, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அது ட்ரூ. ஓகே, இப்போ 25 கொடுத்தா எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? வெளியூஸாக யோசிக்க வேணாம். அந்த ஸ்டேட்மெண்ட் சம்திங் இன்ரெலவெண்ட்டாக இருக்கும். எந்த ஸ்டேட்மெண்ட் 1 2 3 நீங்கள் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். இந்த டேட் வந்து 25, பேமெண்ட் இஸ் ட்ரூவாகவும் கொடுத்துருக்கிறோம். ஓகே, பேமெண்ட் ஸ்டார்டட் இஸ் ட்ரூ. எந்த வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்? எந்த ஸ்டேட்மெண்ட் வரும்? Wait until 20. தட் இஸ் த திங். ஏனென்றா இப்போ நாங்கள் சாதாரணமாக சொன்னது தான், ட்ரூவாக இருந்தால் தான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் கிளியரே, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த பெர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு டேட் வந்து 25, ட்ரூ ஓ ஃபால்ஸ்? இங்கே ட்ரூ ஓ ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். அப்போ இது கன்சிடர் ஆகாது, ஒமிட். செக் ஹியர், இது வந்து ட்ரூ. இங்கே எதிர ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபைனல் அவுட்புட் என்ன? False. ஃபால்ஸ். ஏனென்றா எண்ட் ஆஃப் பேமெண்ட் ஸ்டார்டட் இஸ் ட்ரூ. அது நாட் இது வந்து ஆப்போசிட். இது ட்ரூ, பட் அதோட ஆப்போசிட் என்ன? இப்போ இதெண்டா இப்போ இது ட்ரூ தானே நாங்கள் சொல்கிறோம். இப்போ இதுவும் ட்ரூ, அதனால் இது ட்ரூ. அதோட ஆப்போசிட் வந்து ஃபால்ஸ். அப்போ இது ஃபால்ஸ், இது ட்ரூவெண்டா ஃபைனல் அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். எங்களுக்கு நல்லா தெரியும், எண்ட் ஸ்டேட்மெண்ட் போடக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் என்றாலும் டோட்டல் இஸ் ஃபால்ஸ். இப்போ இது அப்படியே ஃபால்ஸ் என்றால் இது எக்ஸிக்யூட் ஆகுமா? இல்ல. இல்லை. அப்போ என்ன இருக்கு, இதுவும் புல இதுவும் புலண்டா ஒப்வியஸ்லி இதுதான் வரும் அடுத்தது. ஓகே, இதுதான் அந்த கான்செப்ட். இது நீ டவுட் நவ், அப் டு நவ்? ஓகே, இப்போ பார்ப்போம். சாரி, இப்ப கிளியர்ல சொன்னேன் சார். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும்? இப்போ இந்த டேட் டைம் நீங்கள் வந்து எஸ்யூம் பண்ண தேவை, இந்த டேட்டை கன்சிடர் பண்ணி சொல்லுங்கள். இந்த டேட் வந்து 8. இந்த டேட் வந்து 8. வாட் வில் ஹேப்பன்? இதுக்கும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். இந்த டேட் வந்து 8. இப்போ சொல்லுங்க, இப்போ இது சொல்லுங்க. Payments will be late. இது ஃபால்ஸ். Wait until 20. இதை சொன்னீங்கன்னா Payments will be late. என்ன வரும்? Payments will be late. All right, that is the thing. That is correct. Let's see. Payment will be late. ஏனெண்டா இந்த டேட் வந்து 8, அதில் குழப்பம் இல்லையே, that is true. End of payment is false, but false into false true. ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் வந்து ட்ரூ, அதுதான் இது. அப்போ இது வந்து ட்ரூ, அப்போ இது வந்து ஓகே. ஸோ இதுதான் இதில் கான்செப்ட். எனி டவுட்ஸ்? All right, what else we can discuss here? இப்போ என்ன நடக்கும்? anyone இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்? First
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இது வந்து உண்மையாக இது வந்து சரியான இஃப் கண்டிஷன் இல்லை என்ன, ஏனென்றா நாங்கள் இங்கேயும் அதே கண்டிஷனை கொடுத்துட்டு இப்போ இதுவும் அதுவும் ஒன்றே இப்போ நடக்க போகிறது. இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூவே இங்கே. பட் அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இஃப் கண்டிஷன் இல்லை. இப்போ இது நடக்காட்டி இது நடக்குமே, இதுவும் ட்ரூவே இந்த கண்டிஷனில். இப்படி இருந்தால் ஓகே, இப்படி இருந்தால் ஓகே. இப்போ என்ன ரெஸ்பான்ஸ், இதுக்கு இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்போ டேட் வந்து 8, ஸோ என்ன அவுட்புட் வரும்? ம் கன்ஃபியூஸா? இப்போ இந்த டேட் வந்து 8, இதோட அவுட்புட் என்ன வரும்? ம் சரியா புள்ளிய சொல்லுங்க. என்ன சேஞ்ச் பண்ணீங்க சார் உலங்கையில? அது தேவையில்லை உங்களுக்கு. இதில் அவுட்புட் என்ன வரும், அவ்வளோதான். இதில் அவுட்புட் என்ன, அவ்வளோதான். நீ என்ன சேஞ்ச் பண்ணு யோசிக்க தேவையில்ல, அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள். ஓகே கரெக்ட். நாங்கள் 8 கொடுக்குறோம், இது 8, ஸோ அதுதான் வரும். நான் சேஞ்ச் பண்ணது இது. ஓகே இது வந்து ஏனெண்டா ஏற்கனவே நாங்கள் ரெண்டுமே ட்ரூவாக கொடுத்தா இதுவும் சாத்தியம் இதுவும் சாத்தியம் என்று அதுதான். இப்போ இதை 6 மாற்றிட்டா லாஜிக் கரெக்ட். ஓகே, எனி டவுட் நவ்? Any doubts on this statement? Okay, இப்போ இதோட அவுட்புட் என்ன? லாஸ்ட் ஒன், இந்த டேட் வந்து 8. Payments will be late. Yeah, payment will be late. Correct answer. Okay, so up to now that's all today's session. So next session வந்து switch and do while அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ அதோட இட்டரேஷன்ஸ் முடியுது இன்றைக்கி. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நல்லா எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணி போனால் நாங்கள் குயிக்காக இதை முடிக்கணும். ஓகே, குயிக்காக நீங்கள் மெசேஜில் போட்டால் அது வந்து கொஞ்சம் அதை ரீட் பண்ணுறதுக்குலாம் லேட் ஆகும். நான் மிச்ச நேரம் வெயிட் பண்ணேன் இன்றைக்கி ரெஸ்பான்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ஸ் வந்து குயிக்காக முடிக்கணுமென்றால் நான் இன்னும் காம்ப்ளெக்ஸ் செக்ஷனுக்கு போகலை. ஸோ இதை கொஞ்சம் கிளியராக விளங்கி கொண்டா சார். Okay, so if there is no doubts, then we can wind up this session. Okay, so see you all on next session. Okay. Thank you, sir.